ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. சிறு குறு நிறுவனங்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மின்கட்டணம் குறைப்பு, பெரு நிறுவன முதலீடுகளை ஈர்ப்பதற்கான தெளிவான திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டும் என்று பொருளாதார நிபுணர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மிகுந்த எதிர்பார்ப்புடைய உள்ள பட்ஜெட்டா இருக்குது. ஏன்னா ஒரு புதிய அரசு, ஒரு புதிய முதலமைச்சர், புதிய நிதி அமைச்சர், அதுவும் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு ஜென்சி ஆல் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ தமிழகத்திற்கு ஏற்கனவே நம்ம டபுள் டிஜிட் க்ரோத்தில் வளர்ந்து வருகிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி உள்ள அரசாங்கம் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அது எந்த வகையில் இந்த அரசாங்கம் எடுத்து கொண்டு செல்ல போகிறாங்கன்னு தெரியல. மக்களிடையே எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள், முதல்ல இந்த விவசாயிகள்லேருந்து ஆரம்பிக்கும் போது அவர்கள் இந்த விவசாய கடன் தள்ளுபடி போதுமானதாக இல்லைன்றாங்க. ஏன்னா வேளாண்க்கு தனி பட்ஜெட் முந்தைய அரசாங்கம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அரசாங்கம் வேளாண்க்கு தனி பட்ஜெட் போட போகிறாங்க. அதில் விவசாயிகளுக்கு இந்த கடன் தள்ளுபடி எவ்வளோ இது பண்ண போகிறாங்க, சொன்னபடி வாக்குறுதிகளை காப்பாற்றிருக்கிறாங்களா, அதை ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்களான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், கரும்பாக இருக்கட்டும் இல்லை பேடியாக நெல்லாக இருக்கட்டும், அதற்குண்டான மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் உயர்த்தி தர வேண்டும் அப்படின்னு விவசாயிகளோட போராட்டம் கடந்த அரசாங்கத்திலேருந்து இருக்குது. அது எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் செவிசாய்க்க போகிறாங்க. சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அடுத்த பேக் போன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்துக்கு, தமிழக பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு வலுவை சேர்க்கக்கூடிய, முதுகெலும்பாக இருக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள். அவர்களோட கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா இந்த மின்சார கட்டணம். ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9லேருந்து ஒரு 10% எனர்ஜிக்காக செலவு பண்ணுறாங்க. ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு விற்கும் போது 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்கிறாங்கன்னா 10% எனர்ஜிக்கு செலவழிக்கிறாங்க. ஒரு பீக் அவர் கட்டணம்னு ஒன்று இருக்குது. சாயங்காலம் 6லேருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் ஃபேக்ட்ரிஸை ஓட்டினீங்க அப்படின்னா அதுக்கு அதிகப்படியான கட்டணம். அது மாதிரி விடியற் காலையில் ஓட்டினீங்கன்னா அதுக்கு அதிகப்படியான கட்டணம்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. அதற்கு கண்டிப்பாக நிறைய எம்எஸ்எம்இ நிறுவனங்களை அதை குறைக்க வேண்டும். ஃப்ரம் எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப நாளாக இருக்குது. அதை தாண்டி ஒரு பெரு நிறுவனங்கள் இங்கே முதலீடுகளை ஈர்ப்பதற்கு எந்த விதமான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த அரசும் ஒரு குழுவில் அமைச்சிருக்கிறாங்க. அதற்கு வெளிநாட்டிலேருந்து இங்கே நிறுவனங்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சப்சிடிஸ் கொடுக்கணும், அது லேண்ட்லேருந்தாக இருக்கட்டும், இல்லைனா எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், இல்லை எம்ப்ளாய்மெண்ட் சப்சிடி, அது மாதிரி கேபிட்டல் சப்சிடி, நிறைய சப்சிடிகள் இருக்கின்றன. ஸோ அந்த மானியங்களை எவ்வாறு கொடுத்தால், ஏன்னா மற்ற மாநிலங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆந்திராவுக்கு போயிருக்கின்றாங்க, தெலுங்கானா, மகாராஷ்டிரா. இப்போ குறிப்பாக ஒரு 4-5 மாதங்களில் எஃப்டிஐஸ் தமிழகத்திற்கு வருவது குறைந்திருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதை நம்ம உடனடியாக அரசு செய்ய வேண்டும். ஆடி 18 வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்நாளை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.